உண்மையாக தமிழ் மொழி பேசுவதற்கு அப்பால் பல சகோதர மொழி ஊடகவியலாளர்களும் தமிழ் மக்களுக்காக அல்லது நீதியான போராட்டத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த விடயத்திலே எல்லா ஊடகவியலாளர்களையும் நீதிக்காக நியாயத்துக்காக பயணித்தவர்களை நினைவு கூர்ந்தவர்களாக எங்களது ஊடக பயணத்தை தொடர்ந்து அதிகமாக ஆதரிக்கின்ற தன்மையும் அரசு தரப்புக்கு வருகின்ற பொழுது அதுக்கு ஒரு எதிரான நெருக்கடியை கொடுக்கின்ற சூழலும் எமது நாட்டிலே இருக்கின்றது. குறிப்பாக கிளை தேசிய நாடுகளிலே இவ்வாறான நடைமுறைகள் இருக்கின்றது. ஊடக சுதந்திரங்கள் ஒடுக்கப்படுகின்ற நாடுகளாக ஆசிய அல்லது கிளை தேசிய நாடுகள் இருக்கின்றன. இந்த விடயத்திலே இவ்வாறான களச்சூழலிலே உங்களுடைய பணியை மிக கடினமானதாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவையாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று உங்களை இந்த நிகழ்விலே கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அப்பால் இந்த விடயத்தை கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்லுகின்ற உங்களுடைய முயற்சியை வாழ்த்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த விடயங்கள் இந்த திறமைகள் ஒரு சிலருடன் மட்டும் நின்று விடாது. சமூகப்படுத்தப்பட்ட அளவிலே பரந்த அளவிலே வருகின்ற பொழுதுதான் அதில் ஆரோக்கியமான போட்டியும் ஆரோக்கியமான சிறந்த விடயங்களும் இந்த பிரதேசத்துக்கு கொண்டு வரப்படும். அந்த விடயத்திலே நீங்கள் துணிந்து இந்த விடயத்தை முன்னெடுத்திருக்கின்றீர்கள். அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அப்பால் இந்த விடயங்களில் அனுசரணை வழங்குகின்ற அந்த அமைப்புகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிக முக்கியமாக நீங்கள் இளம் சந்ததியினர் பயமறியாது இந்த களத்தில் வந்திருந்தாலும் உங்களை வரவேற்று உங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. மிக முக்கியமான விடயம், பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இறப்பு என்பது ஊடகவியல் துறையில் மட்டுமல்ல, நீங்கள் அதற்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பிறக்கின்ற மனிதன் ஒருவன் இறந்துதான் ஆக வேண்டும். அந்த இறக்கின்ற பொழுது இந்த பிரதேசத்துக்கு இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தியை கொடுத்துவிட்டு செல்ல போகின்றோம் என்பதை பற்றித்தான் எதிர்காலத்திலே உங்களை பற்றி கூறுவார்கள். ஆகவே நாங்கள் இறப்பை பற்றியோ அல்லது துன்பத்தை பற்றியோ அஞ்சி நாங்கள் எந்த துறைகளிலும் பின்வாங்க முடியாது. அந்த அடிப்படையிலே நீங்கள் மிக மிக முக்கியமான ஒரு ஜனநாயக பண்பை பேணுகின்ற ஊடகவியலாளர்களாக எதிர்காலத்திலே வர வேண்டும். அந்த விடயங்கள் பக்கச்சார்பு அற்றதாகவும் மக்களுக்கு ஒரு சரியான விடயங்களை தெளிவுபடுத்துவதாகவும் இருக்க வேண்டும். அதே நேரம் சமகாலத்திலே இந்த ஊடகத்துறையில் ஏற்படுகின்ற இந்த தொழில்நுட்ப புரட்சியிலே நீங்கள் ஈடு கொடுக்கக்கூடியவர்களாக என்று சமூக வலைத்தளங்கள் பாரிய அளவிலே இந்த ஊடகத்துறையிலே தங்கள் ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அவற்றை உள்வாங்கி கொண்டு அந்த துறையிலே முன்னுக்கு வருவதாக வர வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் மிக பிரதானமாக அந்த டிக்டாக் முறையை வைத்துத்தான் கொண்டு வரப்பட்டது. இன்று தமிழகத்திலே வந்த ஆட்சி மாற்றத்திலே மிக முக்கியமாக இன்ஸ்டாகிராம் இருக்கின்றது. இப்போ ஊடகவியல் எவ்வாறு சமகால தகவல் புரட்சியை உள்வாங்கிக் கொள்கின்றது என்பதை நீங்கள் விளங்கி கொண்டால்தான் ஊடகத்துறையிலே நீங்கள் சிறந்தவர்களாகவும் வலுவுள்ளவர்களாகவும் முன்னோக்கியவர்களாகவும் வர முடியும். அந்த அடிப்படையில் இன்று மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கின்ற கடந்த கால நடைமுறைகளிலே பத்திரிகைகள் தான் இருக்கு. நாங்கள் அந்த நேரத்திலே இந்த யுத்த நிகழ்வுகள் வருகின்ற பொழுதோ பல பத்திரிகைகளே என்ன கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை மிக ஆர்வமாக வாசிப்போம். இன்று அது கைக்குள்ளே வந்திருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே சமகாலத்தில் ஏற்படுகின்ற இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சியை உள்வாங்கி கொண்டு உங்கள் ஊடகத்துறையை வலுப்படுத்த வேண்டும். அதற்கு அப்பால் நான் மீண்டும் கேட்டுக்கொள்வது, மிக நீதியான முறையிலே உங்கள் ஊடக தர்மத்தை நீங்கள் பேணிக்கொள்கின்ற ஊடகத்தை பொறுத்தளவிலே ஊடகங்கள் மிக பெரிய பங்காற்றுகின்றன என்றாலும் கூட சமகாலத்திலே பல விமர்சனங்களும் இருக்கின்றன. பக்கச்சார்பாக அல்லது ஒருவருக்கு தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்களை வைப்பதன் மூலம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போன்று பல பல கடுபாதக செய்தவர்களை பல முன்னிலைப்படுத்தி அவர்கள் ஏதோ நாட்டுக்கு நன்மை செய்தவர்களாகவும் அவர்களை புனிதர்களாக காட்டுகின்ற பண்பும் கூட இந்த சமூக வலைத்தளங்களிலே கொண்டு வரப்படுகின்றன. அதை பார்க்கின்ற இளம் சமூகத்தினர் அவ்வாறான ஒரு கருத்தியலைத்தான் தாங்கிக் கொண்டு தங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பார்கள். ஆகவே தெளிவாக விடயங்களை அலசி ஆராய்ந்து அந்த ஊடகத்தின் ஊடாக சரியான விடயங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் பிழையான விடயங்களை கொடுக்கின்ற பொழுது கூட அவற்றை நம்புகின்ற ஒரு பக்கமான மக்களும் இருக்கின்றார்கள். ஆகவே ஊடகத்துறைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. ஊடக தர்மத்தை அனுசரித்து கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு. நான் சிறேசன் சார் நிறைய எங்களுடைய அரசியல் கள நிலைமையை பற்றி கதைத்ததனால் அதை பற்றி கதைக்கவில்லை. ஆனாலும் நாட்டிலே ஒரு நெருக்கடியான பொருளாதார சூழல் ஒன்று
கருக்கொண்டிருக்கின்றது. இவற்றை ஊடகத்தினூடாக கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் நிலக்கரி ஏற்பட்ட அந்த விடயத்தை கூட அந்த ஊடகங்களின் ஊடாகத்தான் மக்களுக்கு சரியான செய்திகள் கொண்டு செல்லப்பட்டன. இந்த விடயத்திலே அரசு சார்போ அரசு நல்ல விடயங்களை செய்தால் அவற்றை சரியாக. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.